Students, welcome to AE Max. இன்னைக்கு 6th standard term 1 ratio and proportion exercise 3.4 பார்க்கலாம் சரிங்களா. exercise 3.4 வந்து page number 60ல இருக்கு. okay, so first sum பாருங்க. the maximum speed of some of the animals are given below அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. so ஒரு 3 animals கொடுத்திருக்காங்க. அந்த animal வந்து per hourக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடுது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. the elephant 20 கிலோமீட்டர் per hourக்கு வந்து 20 கிலோமீட்டர் வந்து அது ஓடுதான். lion வந்து 80 கிலோமீட்டர் per hourக்கு 80 கிலோமீட்டர் ஓடுது. cheetah வந்து 100 கிலோமீட்டர் per hourக்கு வந்து 100 கிலோமீட்டர் ஓடுதான். ஓகேவா. ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 questions வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, find the following ratios of the speeds in simplified form and find which ratio is the least. அதாவது நம்ம இந்த 3 அனிமல்ஸ்லேருந்து எந்த ரேஷியோ வந்து லீஸ்ட் அதாவது குறைஞ்சது அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். the elephant and the lion, second one the lion and cheetah, third one the elephant and the cheetah. ஓகேவா. ஸோ 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு நம்ம வந்து ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், எலிஃபண்ட் அண்ட் லயன். ஓகேவா. ஸோ நான் வந்து இது தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். எலிஃபண்ட் வந்து 20 கிலோமீட்டர் பெர் ஹவர், லைன் வந்து 80 கிலோமீட்டர் பெர் ஹவர், சீட்டா வந்து 100 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எலிஃபண்ட் அண்ட் லயன். எலிஃபண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் நமக்கு 20 கிலோமீட்டர், ஸோ 20 எடுத்திருக்கேன். ஓகேவா. லயன் வந்து நமக்கு 80 கிலோமீட்டர், ஸோ 80 எடுத்திருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வர்றதை இந்த ரேஷியோவில் வர்றதை நம்ம எப்படி எழுதுவோம், டிவைடில் எழுதணும் இல்லையா. ஸோ 20 டிவைடட் பை 80. ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இது என்ன பண்ணலாம், 2ல் கேன்சல் பண்ணலாம்ல. 1 2s are 2, 4 2s are எவ்வளோ நமக்கு 8. அப்போது 1/4. இதை எப்படி நீங்கள் ரேஷியோவில் எழுதுவீங்க, 1:4. ஸோ எலிஃபண்ட் அண்ட் லயனுடைய ரேஷியோ என்ன, 1:4. ஓகேவா. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன, லைன் அண்ட் சீட்டா. ஓகேவா. லைனுக்கு என்ன கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, 80. சீட்டாவோட கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர். ஓகேவா. ஸோ இப்போ இதை நீங்கள் எப்படி வந்து டிவைடில் எழுதுவீங்க, 80 டிவைடட் பை 100. ஓகேவா. ஸோ 1 0க்கு 1 0 வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து 2ஆல் கேன்சல் கொடுக்கலாமா. 4 2s are 8, 5 2s are என்ன நமக்கு 10. ஸோ 4 டிவைடட் பை 5. இதை வந்து நம்ம எப்படி வந்து ரேஷியோவில் எழுதுவோம், 4:5. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. எலிஃபண்ட் அண்ட் சீட்டா. ஓகேவா. எலிஃபண்ட் வந்து நமக்கு எத்தனை கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், அண்ட் சீட்டா வந்து 100 கிலோமீட்டர். ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், டிவைடில் கொடுக்கணும். 20 டிவைடட் பை 100. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 2ஆல் கேன்சல் கொடுக்கலாமா. 1 2s are 2, 5 2s are என்ன நமக்கு 10. அப்போ 1/5. ஸோ இதை வந்து நம்ம ரேஷியோவில் எழுதணும்னா 1:5. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன கேட்டிருந்தாங்க நமக்கு பாருங்கள் கொஸ்டினில். find the following ratios of the speeds in simplified form and find which ratio is the least. அதாவது லீஸ்ட்னா ரொம்ப சின்ன ரேஷியோ எது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. அதுக்கு வந்து நம்ம இப்போ 3மே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை வந்து எழுதிடணும். எலிஃபண்ட் அண்ட் சீட்டா வந்து இது வந்து நமக்கு லயன். ஓகேவா. ஸோ எலிஃபண்ட் அண்ட் லைன் வந்து 1/4, லைன் அண்ட் சீட்டா வந்து 4/5, எலிஃபண்ட் அண்ட் சீட்டா வந்து 1/5. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இதில் வந்து லீஸ்ட் ரேஷியோ எதுன்னு பார்க்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கலாம். 1/4, 4/5, 1/5. ஸோ இதில் வந்து நம்மளால் லீஸ்ட் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் ஏன்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் நமக்கு என்னவாக இருக்குது, இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ 4 5 5ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த டினாமினேட்டரில் எல்லாமே நமக்கு சேம் நம்பராக வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதில் எது லீஸ்ட் ரேஷியோ அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 4 5க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துடலாமா. 4 5 5. ஸோ 4க்கு 1 4s are 4. இந்த 5 வந்து நமக்கு இதில் அடங்காதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 5 வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 5ல் போடலாங்க இல்லையா. ஸோ இந்த 1 வந்து நமக்கு அப்படியே வந்துடும். 1 5s are 5, 1 5s are 5. ஸோ இங்கே 4 × 5 இருக்குது.
ஓகேவா? ஸோ 4 5s are எவ்வளோ நமக்கு 20. ஸோ இந்த 20 வரா மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த நியூமரேட்டரில் நம்ம வந்து ஆன்சர் வந்து கொண்டு வரணும். எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நமக்கு 1/4 இருக்குது. ஸோ இங்கே நமக்கு 20 வரணும் அப்படின்னா நமக்கு 4ல் எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 20 வரணும்னு பார்க்கணும். ஸோ 5 தான், 4 5s are 20. மேலேயும் இப்போ நம்ம டினாமினேட்டரில் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தான் நியூமரேட்டர்லையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 4 5s are 20, 1 5s are என்ன 5. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 4/5 இருக்குது. ஸோ சேம் தான், நமக்கு எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 20 கிடைக்கும், 5 4 தான். அப்போ 5 4s are 20, 4 4s are எவ்வளோ 16. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன 1/5 இருக்குது. ஸோ 1/5 போட்டாச்சு. ஸோ நமக்கு வந்து 20 வரணும். 5 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 20 வரும், 4 தான். 5 4s are 20, 1 4s are என்ன நமக்கு 4. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? 5/20, 16/20, 4/20. ஓகேவா? ஸோ டினாமினேட்டரில் நமக்கு என்ன வந்துருச்சு, சேமாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள் 20 20 20ன்ட்டு நமக்கு சேம் நம்பராக வந்துருச்சு. ஆனால் நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம இதில் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, அதனால தான் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேமாக வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ லீஸ்ட் ரேஷியோ எது நம்ம பார்த்துடலாம் இல்லையா, 5/20, 16/20, 4/20. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 4/20. அதுக்கடுத்தது என்ன இருக்குது, 5/20 இருக்குது. ஓகேவா? ஸோ இது எந்த அனிமலோடைய ரேஷியோங்கிறத பார்த்துடலாமா? ஸோ 5/20ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எலிஃபண்ட் அண்ட் லயன். அதுக்கப்புறம் 4/20 என்னது, எலிஃபண்ட் சீட்டா. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன, ரேஷியோ ஆஃப் எலிஃபண்ட் டு சீட்டா இஸ் லீஸ்ட் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிக்கணும். பிகாஸ் என்ன, எலிஃபண்ட்டும் சீட்டாவுடைய ரேஷியோ தான் என்னவா இருக்குது, நமக்கு லீஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாமா? A particular high school has 1,500 students, 50 teachers and 5 administrators. If the school grows to 1,800 students and the ratios are maintained, then find the number of teachers and administrators அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கூலில் வந்து 1,500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50 டீச்சர்ஸும் 5 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் இருக்காங்களாம். ஓகேவா? ஸோ அப்போது அந்த 1,500லேருந்து 1,800 ஸ்டூடெண்ட்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க அண்ட் தென் வந்து எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தேவைப்படுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணட்டா? ஸோ செகண்ட் சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1,500, டீச்சர்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ 50 இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து 5 இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டீச்சர்ஸ் தானே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே? ஸோ டீச்சர்ஸ் இப்போ வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 1,500. நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50 டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து டீச்சர்ஸ். ஸோ இந்த 1,800க்கு நமக்கு எத்தனை டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்கன்ட்டு தானே நமக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த 1,800 நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த டீச்சர்ஸை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வந்து ரேஷியோவில் இருக்கிறத நம்ம என்னவா பண்ணுறோம், டிவைடில் கொண்டு வரோம். ஓகேவா? 1,500 டிவைடட் பை 50. நெக்ஸ்ட்டு இந்த 1,800 இஸ்டி எக்ஸை வந்து 1,800 டிவைடட் பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 1,500 இன்டூ எக்ஸ், 1,500 எக்ஸையும் பண்ணுறோம், 50யும் 1,800யும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 50 இன்டூ 1,800. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வேணும், எக்ஸ் தானே வேணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 50 இன்டூ 1,800 நமக்கு என்ன அப்படியே இருக்கும். இந்த 1,500 வந்து நமக்கு என்னவாகும், இங்கே டிவைடில் வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறது இங்கே வந்து நமக்கு டிவைடில் வந்துடும். இப்போ நம்ம வந்து கேன்சல் கொடுக்கலாமா, இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடுச்சு. 18 இருக்குது, 15 இருக்குது, 50 இருக்குது. ஸோ இந்த 18யும் 50யும் நம்ம வந்து 3ஆல் கேன்சல் கொடுக்கலாமா. ஸோ 5 3s are 15, 6 3s are என்ன நமக்கு 18. ஓகேவா? ஸோ இங்கே 50 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ இதையும் கேன்சல் கொடுக்கலாமா. 1 5s are 5, 10 5s are என்ன நமக்கு 50. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு, 10 இன்டூ 6 இருக்குது. ஓகேவா? 10யும் 6யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன 60. ஸோ அப்போ நமக்கு எத்தனை டீச்சர்ஸ் நமக்கு தேவைப்படுறாங்க, 60 டீச்சர்ஸ் வந்து நமக்கு
தேவைப்படுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீச்சர்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு டீச்சர்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 1500. அட்மினிஸ்ட்ரேட்டர் எவ்வளோ இருக்காங்க 1500க்கு? 5. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 1800 இருக்குது. நமக்கு எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்ட்டு தானே நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு பண்ணிக்கணும்? அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? டிவைடில் கொடுக்கலாம். 1500 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 1800 divided by x. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? 1500 into x, 5 into 1800. ஸோ 1500 into x is equal to 5 into 1800. ஸோ இந்த x வந்து நமக்கு என்னவாக இருக்கும்? இங்கே இருக்கும். ஏன்னா x தானே நமக்கு தேவை. இது தானே நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அதனால் x வந்து நமக்கு தேவை. 5 into 1800 நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே எழுதிட்டு இந்த டிவைடட் பையில் இந்த 1500 நம்ம என்ன பண்ணோம்? கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 வந்து கேன்சல் கொடுத்துடலாம். 18ம் 15ம் இருக்குது. ஸோ 3ஆல் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் கொடுக்கலாம். அப்போ 5 3s are 15, 6 3s are என்ன நமக்கு? 18. ஸோ இந்த 5க்கும் இந்த 5க்கும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு பேலன்ஸ் என்ன நிற்குது? 6 ஒண்டி தான் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு எவ்வளோ தேவைப்படுறாங்க? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 6 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து நமக்கு தேவைப்படுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ? டீச்சர்ஸ் வந்து 60 மெம்பர்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து நமக்கு எவ்வளோ? 6 மெம்பர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாமா? I have a box which has 3 green, 9 blue, 4 yellow, 8 orange colored cubes in it. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோமா? அந்த பாக்ஸில் வந்து 3 green cubes இருக்குது. க்யூப்ஸ்னால் தெரியும்ல, நீங்கள் விளையாடுவீங்க இல்லையா? க்யூப்ஸ் அதுதான். ஸோ 3 green cubes இருக்குது, 9 blue cubes இருக்கா, 4 yellow cubes இருக்குது, 8 orange cubes இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இதில் வந்து நமக்கு 3 சப்டிவிஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆரஞ்ச் டு எல்லோ கியூப்ஸ்? நமக்கு வந்து ஆரஞ்சுக்கும் எல்லோவுக்கும் நமக்கு வந்து ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்த்துடலாமா? இப்போது பாருங்கள், நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? க்ரீன் வந்து 3, ப்ளூ வந்து 9 க்யூப்ஸ் இருக்குது, எல்லோ வந்து 4 க்யூப்ஸ் இருக்குது, ஆரஞ்சு வந்து 8 க்யூப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன? நமக்கு ரேஷியோ ஆஃப் ஆரஞ்ச் டு எல்லோ க்யூப்ஸ். ஸோ ஆரஞ்சு வந்து நமக்கு என்ன? 8 தானே இருக்குது. ஸோ 8 எடுத்துக்கலாமா? எல்லோ வந்து நமக்கு என்ன? எல்லோ வந்து நமக்கு 4ன்னு இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம டிவைடில் கொடுக்கணும் இல்லையா? ஸோ டிவைடில் கொடுத்துக்கலாமா? 8 டிவைடட் பை 4. ஸோ இது வந்து நம்ம கேன்சல் கொடுக்கலாமா? 1 4s are 4, 2 4s are என்ன? 8. அப்போது 2/1. இது எப்படி நீங்கள் ரேஷியோவில் எழுதுவீங்க? 2:1. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ரேஷியோ ஆஃப் க்ரீன் டு ப்ளூ க்யூப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரீனையும் ப்ளூவையும் எடுக்கணும். க்ரீன் வந்து நமக்கு எவ்வளோ? 3 க்யூப்ஸ் இருக்குது. ப்ளூ வந்து எவ்வளோ இருக்குது? நமக்கு 9 க்யூப்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டிவைடில் கொடுக்கணும். 3/9. ஸோ இதை வந்து கேன்சல் கொடுக்கலாமா? 1 3s are 3, 3 3s are எவ்வளோ? 9. அப்போ 1/3. இந்த டிவைடில் இருக்கிறத நம்ம ரேஷியோவில் எழுதணும் இல்லையா? 1:3. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் இது பாருங்கள். How many different ratios can be formed when you compare each color to any one of the colors? அதாவது வந்து ஒரு கலரோட நீங்கள் மற்ற கலர்ஸை நீங்கள் எத்தனை டைம்ஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், நம்ம இங்கே இருக்கு இல்லையா? க்ரீன் ப்ளூ எல்லோ ஆரஞ்ச் அப்படின்ட்டு. ஸோ இந்த க்ரீனோட நம்ம வந்து இந்த கலர்ஸ் எத்தனை டைம்ஸ் நம்ம வந்து கம்பேர் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ க்ரீனோட ப்ளூ பண்ணலாம், க்ரீனோட எல்லோ பண்ணலாம், க்ரீனோட ஆரஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ளூவோட வந்து க்ரீனை கம்பேர் பண்ணலாம், ப்ளூவோட எல்லோவை கம்பேர் பண்ணலாம், ப்ளூவோட ஆரஞ்சு கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் எல்லோவும் ஆரஞ்சும். ஸோ நம்ம வந்து எத்தனை தடவை வந்து நம்மளால் கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு க்யூபோட நம்ம வந்து 3 டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கம்பேர் பண்ணலாம். ஸோ அப்போ அதை எப்படி பண்ணுவீங்க? 3 3 3 3. அதாவது வந்து ஒரு கலரை நீங்கள் வந்து 3 டைம்ஸ் வந்து மற்ற கலர்ஸோடு வந்து நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாமா? 3 3யும் வந்து 6, 6ம் 3யும் வந்து 9, 9ம் 3யும் நமக்கு என்ன? 12. ஓகேவா?
ஸோ நம்ம எப்படி எழுதுவோம் 12 ratios அப்படின்ட்டு எழுதுவோம் அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சம் பார்க்கலாம் ஓகேவா A gets double of what B gets and B gets double of what C gets. Find A is to B and B is to C and verify whether the result is in proportion or not அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏவோட பியை வந்து கொடுத்துருக்காங்க பியோட சியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏவும் பியும் சியும் வந்து உங்களுக்கு சேமான ஆன்சர் வந்ததுன்னா அது வந்து என்னது உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம் சேமாக வரலனா அது வந்து நாட் ஈக்குவல் ஓகேவா ஸோ இப்போ இதை நம்ம பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு வந்து ஏபி அண்ட் தென் வந்து பிசி பார்க்கலாம் ஓகேவா ஸோ இங்கே ஃபோர்த் சம் பாருங்கள் ஏ இஸ் டு பி நெக்ஸ்ட் என்ன இருக்குது பி இஸ் டு சி ஸோ பி வந்து நமக்கு 1 இருக்குது ஸோ கெட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள் பி கெட்ஸ் A gets double of what B gets அதாவது B வந்து 1 எடுக்கிறாங்க ஸோ கெட்ஸ்னா கெட்ஸ் டபுள் அப்படின்னா அந்த 1 கூட நம்ம 2 வந்து மல்டிப்ளை பண்ணோம் ஸோ B வந்து கெட்ஸ் 1ன்னு இருக்கா ஸோ கெட்ஸ் வந்து 2 இருக்குது அப்போ வந்து நம்ம இந்த 1ஓட 2வை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இங்கே என்ன வரும் 2 வரும் ஓகேவா அதே மாதிரி C வந்து 1 எடுக்கிறாங்க ஸோ B வந்து கெட்ஸ் டபுள் அப்படின்னு இருக்குது அப்போ 1ஓட 2வை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன B வந்து இங்கே 2 ஆகிடும் அப்போ A is to B equal to 2 is to 1 B is to C equal to 2 is to 1 ஓகேவா ஸோ 2 is to 1 நமக்கு என்னவா இருக்குது சேமாக இருக்குது அப்போது இதுக்கு நம்ம ஆன்சர் என்னன்னு எழுதுவோம் எஸ் they are in proportion அப்படின்ட்டு எழுதுவோம் ஓகேவா எஸ் they are in proportion ஓகேவா அவ்வளோதான் ஸோ சேமாக தானே நமக்கு ஆன்சர் வந்திருக்கு அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதி நம்ம இந்த சம்மை வந்து முடிக்கணும் ஓகேவா ஃபிஃப்த் சம் பார்க்கலாமா The ingredients required for the preparation of ragi, a healthy dish of Tamil Nadu is given below. ஓகேவா ஸோ நமக்கு வந்து இங்கே ராகி பண்ணுறதுக்கு வந்து இங்கே இன்க்ரீடியன்ஸும் அதனுடைய குவான்டிட்டியும் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ராகி ஃப்ளவர் வந்து 4 cups ரா ரைஸ் broken வந்து 1 cup வாட்டர் வந்து 8 cups சிசம் ஆயில் வந்து 15 ml சால்ட் வந்து 10 mg அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதிலேருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 சப்டிவிஷன் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இஃப் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் இஃப் 1 cup of ராகி ஃப்ளவர் இஸ் யூஸ்டு தென் வாட் வுட் பி த அமௌண்ட் ஆஃப் ரா ரைஸ் ரெக்யூர்டு அதாவது வந்து 1 cup ராகி ஃப்ளவருக்கு நமக்கு எவ்வளோ ரா ரைஸ் வந்து தேவைப்படும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆனால் இங்கே பாக்ஸில் நமக்கு 4 cups ராகி ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க ரா ரைஸ் broken வந்து 1 கப்புன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினை இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகேவா பாருங்கள் ஃபிஃப்த்து கொஸ்டின் நமக்கு ராகி வந்து எவ்வளோ இருக்குது 4 cups இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ரா ரைஸ் தானே கேட்டிருக்காங்க ரா ரைஸ் broken அப்படின்னு கேட்டிருக்காங்க ரா ரைஸ் broken வந்து நமக்கு எவ்வளோ 1 cup ஸோ 4:1 ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 1 cup of ராகி ஃப்ளவர் அப்போ 1 cup of ராகி ஃப்ளவருக்கு நமக்கு எவ்வளோ ரா ரைஸ் broken வந்து ரெக்யூர்டு அதாவது தேவை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால் நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ணிருக்கோம் 1:x நமக்கு எவ்வளோ ரா ரைஸ் தேவையோ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வந்து போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ இந்த 4:1 1:x நம்ம வந்து டிவைடில் கொண்டு வந்துடலாமா 4 divided by 1 equal to 1 divided by x இப்போ இதை வந்து நம்ம cross multiplication பண்ணலாமா 4 into x 1 into 1 ஸோ 4 into x equal to 1 into 1 ஸோ இதை வந்து cross multiplication பண்ணி இங்கே கொண்டு வந்தாச்சு இப்போ நமக்கு என்ன தேவை x தானே தேவை 1 into 1 இது அப்படியே வந்துடும் இந்த 4 வந்து நமக்கு இங்கே என்ன வந்துடும் டிவைடில் வந்துடும் அப்போ x is equal to 1 into 1 எவ்வளோ 1 divided by 4 ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ வந்து ரா ரைஸ் தேவையா 1/4 வந்து நமக்கு ரா ரைஸ் தேவை ஓகேவா அவ்வளோதான் நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா பாருங்கள் if 16 cups of water is used then how much of ragi flour should be used அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ 16 cups of waterக்கு நமக்கு எவ்வளோ ராகி ஃப்ளவர் தேவை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நமக்கு பாக்ஸில் நமக்கு வாட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8 cupsன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு கொஸ்டினில் வந்து 16 cups வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம இதை போட்டுடலாமா இந்த பி சம்மை பாருங்கள் வாட்டர்
நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ராகி கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ ராகி எழுதிக்கணும். வாட்டர் வந்து நமக்கு பாக்ஸில் எவ்வளோ இருக்குது, 8 இருக்குது. ராகி வந்து நமக்கு பாக்ஸில் எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. ஓகேவா. ஸோ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 16 கப்ஸ் ஆஃப் வாட்டர் தானே கேட்டிருக்காங்க. 16 கப்ஸ் ஆஃப் வாட்டருக்கு நமக்கு எவ்வளோ ராகி தேவை அப்படின்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ராகியை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. இதை வந்து இப்போ டிவிஷனில் கொடுத்துடலாமா, 8/4 16/x அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிபிகேஷன் கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ இதை 8 into x போடணும், 4 into 16 வந்து நம்ம என்ன பண்ணணும், போடணும். ஓகேவா. 8 into x is equal to 16 into 4. ஸோ நமக்கு எது வேணும், எக்ஸ் தானே தேவை, ஏன்னா எக்ஸ் தானே ராகி, ஸோ அதனால் எக்ஸ் எடுத்துக்கலாம். 16 into 4 divided by x. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம கேன்சல் கொடுக்கலாமா, 1 4s are 4, 2 4s are 8. ஓகேவா. அதே மாதிரி என்ன பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட் இங்கே 2 இருக்குது, இங்கே 16 இருக்குது. 1 2s are 2, 8 2s are என்ன 16. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன நமக்கு 8. அப்போ நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, ராகி 8 கப்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன தேவைப்படுது, ராகி வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சி பார்க்கலாமா. Which of the ingredients cannot be expressed as a ratio y? அதாவது வந்து இங்கே மேலே கொடுத்துருக்குற இந்த இன்க்ரீடியன்ஸோடைய குவான்டிட்டி வந்து நம்மளால் வந்து ரேஷியோவில் எழுத முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இங்கே கப்ஸ் இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது, இங்கே கப்ஸு ml இருக்குது, mg இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த குவான்டிட்டி எல்லாமே நமக்கு என்னவாக இருக்குது, வேறு வேறையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லா குவான்டிட்டியுமே வந்து நமக்கு சேமாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், ரேஷியோவில் கொண்டு வந்து எழுத முடியும். இங்கே எல்லா குவான்டிட்டி நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டில் இருக்கிறதுனால இதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரேஷியோவில் எழுத முடியாது. ஸோ இதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும் இல்லையா. பாருங்கள், ராகி ஃப்ளவர், ரா ரைஸ் அண்ட் வாட்டர் ஆர் இன் 1 unit. Sesame oil and salt are in different units. Thus different units cannot be compared and cannot be expressed as a ratio. ஓகேவா. ஸோ ராகி ஃப்ளவரும் ரா ரைஸ் வாட்டரும் வந்து ஒரு இதுவாக இருக்குது, சேம் குவான்டிட்டியில் இருக்குது. அதாவது வந்து குவான்டிட்டி கப்ஸ்னு இருக்குது. செசேம் ஆயிலும் சால்ட்டும் வந்து நமக்கு வேறு இருக்கிறதுனால நம்மளால் இதை என்ன பண்ண முடியாதான், ரேஷியோவில் எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஓகே, நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.